மருத்துவமனைக்கு போனா இந்த மாதிரி ஆவி பிடிக்கிற மிஷினை முகத்துல மாட்டிருக்கத பார்க்கலாம். இது எப்படி வேலை செய்யுதுன்னு இன்னைக்கு இதை பிரிச்சே பார்த்துடலாம். அதனால இந்த மிஷினோட பின் பக்கத்துல இருக்க ஸ்க்ரூவெல்லாம் கலட்டிடலாம். இதுல பாத்தீங்கன்னா நம்மள வியக்க வைக்கிற அளவுக்கு பெருசா எதுவும் இல்ல. இதுல பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல சின்னதா ஒரு ஏர் அடைக்கக்கூடிய பம்பு தான் இருக்கு. இப்ப இந்த பகுதியை தனியா கலட்டுறேன், உங்களுக்கே தெளிவா புரியும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா பிஸ்டன் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. இதுதான் இந்த ஏர் அடிக்கக்கூடிய பகுதியில உள்ளேயும் வெளியும் இந்த மாதிரி போயிட்டு வரும். இப்ப இந்த பிஸ்டன் பகுதி வெளியே வரும்போது வெளிப்புறத்தில் உள்ள காற்று இந்த வழியே உள்ள போகும். அதே மாதிரி இந்த பிஸ்டன் பகுதி உள்ள போகும்போது உள்ள வந்த காத்து கீழ்ப்பகுதி வழியே வெளியே வரும். சுருக்கமா சொல்ல போனா இந்த பம்ப் அடிக்கும் போது வெளியில உள்ள காற்று மேல் பகுதி வழியா உள்ள வந்து கீழ்ப்பகுதி வழியா வெளியே போகும். நம்ம வீட்டுல பயன்படுத்துற இந்த பம்ப் பாத்தீங்கன்னா கையால அடிச்சு ஏர் அடைப்போம். ஆனா இந்த பம்ப்ல ஏர் அடைக்க இந்த மோட்டர் பயன்படுத்தப்படுது. அதாவது மோட்டரோட சுத்தக்கூடிய இந்த பகுதியில ஏர் அடைக்கக்கூடிய இந்த பகுதியை மாட்டிருக்கும். இப்போ இந்த மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுக்கும்போது எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இப்போ பாருங்க மோட்டரும் வேகமா சுத்துது. அதே மாதிரி பிஸ்டனும் வேகமா உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது. இந்த நேரத்துல மேல் பகுதியில காத்து உள்ள இழுக்கிறத இந்த பேப்பர் இழுக்கிறது மூலமா பார்க்கலாம். அதே மாதிரி உள்ளிழுக்கப்பட்ட காத்து கீழ்ப்பகுதி வழியா வெளியே வர்றத இந்த பேப்பர் தள்ளுறது மூலமா பார்க்கலாம். சுருக்கமா சொல்ல போனா இந்த பம்ப் எப்படி காற்றை தருதோ அதே மாதிரி இந்த மிஷினும் காற்றை மட்டும் தான் தருது. இந்த மிஷின்ல இருந்து வர சாதாரண காற்று மூலமா எப்படி நீராவி மாதிரி வருதுன்னு இதை பத்தி தெரியாதவங்களுக்கு சந்தேகம் ஏற்படலாம். அதனால காற்று வரக்கூடிய இந்த பகுதியில இந்த டியூபை மாட்டி நேரடியா ஒரு செய்முறை மூலமா புரியும்படி பார்த்திடலாம். இப்ப காற்று வரக்கூடிய இன்னொரு முனையில பாத்தீங்கன்னா கீழ இருந்து மேல 3/4 இன்ச் உயரத்துக்கு டியூப் ஒன்று நீண்டுட்டு இருக்கு. அதோட நடுப்பகுதியில குண்டூசி தடிமனுக்கு சின்னதா ஒரு ஓட்டை இருக்கு. அந்த சின்ன ஓட்டை வழியா தான் காற்று வேகமா வெளியே வரும். அடுத்ததான் இந்த பகுதியில கொஞ்சமா மருந்து ஊற்றுவாங்க. இப்ப நம்ம கையில இருக்குது சளிக்கான மருந்து. இப்ப இதுல மருந்து ஊத்தாம சாதாரண குடிக்கிற தண்ணியை ஊற்றி எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்திரலாம். இப்ப இதுல 2 ml அளவுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கோம். அடுத்ததா பிளாஸ்டிக்ல சின்னதா ஒரு டியூப் ஒன்று வரும். அதை காத்து வரக்கூடிய இந்த பகுதிக்கு மேல மாட்டணும். நம்மளும் மாட்டிடலாம். அதாவது காற்று வரக்கூடிய இந்த டியூபோட வெளிப்பகுதிக்கும் அதுக்கு மேல மாட்டக்கூடிய இந்த டியூபோட உள் பகுதிக்கும் இடையில கொஞ்சமா கேப் இருக்கும். அந்த கேப் வழியா தான் லோ பிரஷர் மெத்தடை பயன்படுத்தி கீழே உள்ள தண்ணீர் மேலே வருது. அடுத்ததான் நம்ம முகத்துல மாட்டக்கூடிய இதோட அடிப்பகுதி இதுல மாட்டிடலாம். இப்ப இந்த மிஷினை ஆன் பண்றேன், எப்படி நீராவி மதி வருதுன்னு பாருங்க. இப்ப சிலருக்கு ஒரு சந்தேகம் ஏற்படலாம், எப்படி காற்று மூலமா லோ பிரஷரை ஏற்படுத்தி கீழே உள்ள தண்ணீர் மேல வருதுன்னு. அதுக்காக லோ பிரஷர் மெத்தட் மூலமா தண்ணி மேல வரத சின்னதா ஒரு செய்முறை மூலமா பாத்துடலாம். அதுக்கு நம்ம பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுக்குள்ள டியூப் ஒன்று வச்சிடலாம். அடுத்ததா தண்ணி நிறமற்று இருக்கிறதுனால வீடியோல சரியா தெரியாது, அதனால தண்ணியில நீளத்தை கலக்கிடலாம். அடுத்ததா ஓட்ட இருக்கிற ஒரு பைப் எடுத்து அதோட ஒரு முனையை இந்த டியூப் பக்கம் வச்சிடலாம். அதோட இன்னொரு முனை வழியா நம்ம வாய் வச்சு காற்றை ஊதிடலாம். இப்ப நான் மெதுவா ஊதும் போது டியூப் வழியே கீழே உள்ள தண்ணி மேல வரத பார்க்க முடியும். இப்ப நான் நல்லாவே வேகமா ஊதுறேன். கிளாஸ்ல இருக்க தண்ணி டியூப் வழியா எப்படி வெளியே வருதுன்னு பாருங்க. இது எப்படி நடக்குதுன்னா பைப் வழியே நம்ம காற்றை வேகமா ஊதும் போது காற்று வேகமா போகக்கூடிய இந்த பகுதியில லோ பிரஷர் உருவாகுது. இந்த நேரத்துல இந்த டியூபுக்குள்ள அதிக பிரஷர்ல இருக்கிற தண்ணி மேல வருது. இப்படி மேல வந்த தண்ணி நம்ம ஊதுன காற்றோட கலந்து ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது. இப்படி இந்த லோ பிரஷர் மெத்தடை பயன்படுத்தி தான் கீழ்ப்பகுதியில் உள்ள தண்ணி மேல வருது. அடுத்ததா சிலர் நினைக்கலாம், தண்ணியை கொதிக்க வச்சாதானே நீராவி வரும், சாதாரண ஒரு காற்று மூலமா நீராவி மாதிரி எப்படி வருதுன்னு நினைக்கலாம். அது வேற ஒண்ணும் இல்ல, கீழ்ப்பகுதியில் உள்ள தண்ணி தான் சின்ன சின்ன துளிகளா பிரிந்து மூடு பனி மாதிரி வருது. இப்போ இதுல நடுவுல இருக்க ஓட்ட வழியா பாருங்க, அதுல கீழ இருந்து வர தண்ணி காற்றோட கலந்து வேகமா மேலேயும் சைட்லயும் அடிக்குது. இப்படி வேகமா அடிக்கிற தண்ணி சின்ன சின்ன நீர் துளிகளா பிரிஞ்சிரும். இப்படி பிரிஞ்ச பெரிய நீர் துளிகள் அதோட எடையின் காரணமா மறுபடியும் கீழே போயிரும். ஆனா மிக மிக சிறிய நீர் துளிகள் மட்டும் காற்றோட வெளியே வந்துரும். ஏன்னா சின்ன நீர்த்துளியோட எடை ரொம்ப ரொம்ப குறைவுனால காற்றோட வெளியே வந்துருது. அப்படி வந்த மிக மிக சிறிய அளவுள்ள நீர்த்துளிகள் தான் இப்படி மூடு பனி மாதிரி தெரியுது. அதே மாதிரி காற்று உள்ள போகக்கூடிய பகுதியில ஒரு ஏர் ஃபில்டர் ஒன்னு இருக்கு. இது பாத்தீங்கன்னா தூசி கலந்த காற்று இது வழியா போகும்போது அதை ஃபில்டர் பண்ணி அனுப்பும். இப்போ இதை காயினை வச்சு கலட்டுறேன், உள்ள பஞ்சு இருக்கிறத பார்க்க முடியும். இதோட பயன்பாட்டை பொறுத்து குறிப்பிட்ட நாட்களுக்கோ அல்லது மாதங்களுக்கோ இந்த ஃபில்டரை கிளீன் பண்ணணும் அல்லது மாத்தணும். சுருக்கமா சொல்ல போனா இந்த நெபுலைசர் மிஷினோட வேலை என்னன்னா திரவ நிலையில் உள்ள மருந்தை மூடு பனி மாதிரி சுவாசிக்கிற அளவுக்கு மாற்றி நுரையீரலுக்கு நேரடியா அனுப்ப பயன்படுது. முக்கியமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நேரடியா நுரையீரலுக்கே மருந்து செலுத்த இந்த மிஷின் பயன்படுது.